योऽन्तः प्रविश्य मम वाचमिमां प्रसुप्तां सञ्जीवयत्यखिलशक्तिधरस्वधाम्ना अन्यांश हस्तचरणश्रवणत्वगादीन् प्राणान्नमो भगवते पुरुषाय तुभ्यम्. நம்மளை எப்படியாவது நம்ம ஸ்வரூபத்தை காட்டி கொடுக்க முடியுமா அப்படின்னு ஞானிகள் பார்க்கிறா. அவ சாமர்த்தியமா முயற்சி பண்ணி பார்க்கிறா, நம்ம சாமர்த்தியமா தப்பிச்சுன்னு விடுறோம். ஒரு பிரசித்தமான ஒரு சின்ன ஒரு கதை இதுக்கு உதாரணமா சொல்றேன். ஒரு ஆசிரமம், அந்த ஆசிரமத்துல நிரந்தர சத்சங்கம் நடக்கும், வேதாந்த விசாரம் நடக்கும். சத்சங்கம்னா என்ன, துசங்கம்னா என்ன, அது ஓரோ ஸ்டேட்டுக்கும் நம்ம எந்த நிலையில நிக்கிறோமோ அதுக்கு தகுந்தபடி வித்தியாசப்பட்டுட்டே இருக்கு சத்சங்கம். உண்மையா சத்சங்கம்னா மூக சத்சங்கம்னு சொல்லுவா. நம்மளே மௌனமா இருந்து நம்ம ஸ்வரூப ஸ்திதியில இருந்தோம்னா அதுவே சத்சங்கம். உலகத்துல நாம போர்த்த சாதாரணமா நம்ம தெரிஞ்சோ தெரியாமையோ நம்மளும் பெறத்தியார ஞாபகப்படுத்துவோம், பெறத்தியாரு நம்மளை ஞாபகப்படுத்துவா. நம்ம சரீரம்ங்கிறது யாருமே நம்மளை ஆத்மா ஞாபகப்படுத்த மாட்டா. அது டைரக்டா சொல்ல மாட்டா, அவ்வளவுதான். இன்டைரக்ட் டீச்சிங் எப்பவுமே ரொம்ப பவர்ஃபுல். டைரக்டா சொல்றதை விட இன்டைரக்டா சொல்றதுக்கு சக்தி அதிகமா இருக்கும். நீங்க சரீரம் எப்படி சொல்றதுனாக்கா, அன்போட உடம்பு எப்படி இருக்கு நன்னா பாத்துங்கோ, பிபி எல்லாம் செக் பண்ணிக்கிறீங்களோ, டயபெட்டிஸ் எல்லாம் எப்படி இருக்கு. இப்பதான் எங்காத்துல பக்கத்தாத்துல ஒருத்தருக்கு ஷூட்டப் ஆயிடுத்து, அப்பவே போயிட்டார். இப்படி எல்லாம் ஆகி ஒரு 5 நிமிஷம் அவள்கிட்ட பேசிட்டு நம்ம போறதுக்குள்ள இருக்கிற நிம்மதியெல்லாம் போயிடும். அரண்டு கட்டின்னு விடுவோம், தூக்கம் வராது ராத்திரி. அவ டைரக்டா நீங்க உடம்புன்னு சொல்லல, ஆனால் இருக்கக்கூடிய அஜ்ஞானத்தை ஒத்துண்டு அந்த அஜ்ஞானத்துக்கு பலமூட்டுற விதத்துல நம்மளை பேசி பேசி அவளுக்கும் தெரியாது நமக்கும் தெரியாது. நம்ம ஒரு அன்போட பேசுறான்னு நினைச்சுக்கிறோம். நம்ம திருப்பி அவகிட்ட இதைத்தான் கொடுக்க போறோம். பரஸ்பரம் கான்ட்ரிபியூஷன், கலெக்டிவ் மியூச்சுவல் ஹிப்னோட்டிசம். உங்களை நான் ஹிப்னோடைஸ் பண்ணுவேன், நீங்க என்ன ஹிப்னோடைஸ் பண்ணுவேன். இது உலகத்துல நடந்துட்டே இருக்கும். இதுக்கு ஒரு மறுமருந்து, ஒரு ஔஷதம் தான் சத்சங்கம் இருக்கு. அந்த சத்குருவோட சந்நிதியில பொறுத்த அவர் என்ன பண்றார், நீ இந்த உடம்பு இல்லையப்பா, நீ ஆத்மா, நீ இந்த சரீரம் அல்ல, நீ ஆத்மா, இதை ஞாபகப்படுத்துற. இப்போ இந்த ஹஸ்தாமலகம் பார்த்தோமே, ஹஸ்தாமலகத்துக்கு கொஞ்சம் முன்னால குருஸ்துதின்னு ஒண்ணு ரமண பகவான் தமிழ்ல மொழிபெயர்த்திருக்கிறது. ஒரு குரு சிஷ்யரை எப்படி எழுப்புறாருங்கிறது தான் குருஸ்துதி. இந்த குருஸ்துதின்னு இதுக்கு பேரு. சங்கர விஜயத்துல வரக்கூடிய சம்ஸ்கிருதத்துல ஸ்லோகத்தை தமிழ்ல மொழிபெயர்த்தது. அது எப்படி குரு சிஷ்யனை எழுப்புறார். நேதி நேதியாதி வாக்கால் நிஷேதித்து மூர்த்தா மூர்த்தம் ஏதுமே தள்ளற்கில்லாம் எதை சுவஸ்வரூபமாக ஓதரும் சாதுவானோர் உள்ளத்தில் கொள்ளுவார்கள் ஆதிமை அறிவானந்த அவ்வஸ்து அன்றோ நீதான். அந்த குரு திருப்பி திருப்பி போதனம் பண்றார். நீ இந்த உடம்பு நினைச்சுட்டு இருக்கேப்பா, உத்தியாம் குத்தினாலே உமியனும் 5 கோஷம் புத்தியார் பிரித்து பின்னர் பொரிந்திடும் அரிசி போலும் எத்தினை சத்துக்கள் கண்டு இதயத்தில் அனுபவிப்பர் அஸ்தமில் நித்த சித்த அவ்வஸ்து அன்றோ நீதான். சம்ஸ்கிருதத்துல தத்துவமசி தத்துவம் அப்படின்னு முடியும். அதை பகவான் தமிழ்ல மொழிபெயர்த்தது அவ்வஸ்து அன்றோ நீதான், அவ்வஸ்து அன்றோ நீதான். ஹஸ்தாமலகத்துல நான் தான் வருது. குருஸ்துதியில குரு பண்ற வேலை,
குரு என்ன பண்றா, நீ இந்த சரீரம் நினைச்சிட்டு இருக்கிய, இந்த சரீரம் நீ இல்லப்பா, நீ நித்திய சுத்தமான ஆத்மா, ஜனன மரணம் இல்லாத பூர்ண வஸ்து, நீ பூர்ண வஸ்து பூர்ண வஸ்துன்னு ஞாபகப்படுத்துறார். அவரோட குரு கிருபையினால அந்த சந்நிதியில இருக்கிற போது நமக்கு அந்த ஸ்திதி இருக்கும். அதான் சத்சங்கம். அதுக்கப்புறம் கழண்டு போயிடுறது. ஏன்னாக்கா நாம அதை விசாரத்தால சித்தம் பண்ணிக்கிற வேற, வெளியிலேந்து வர பொருள் எல்லாமே போயிடும். கண்ணாடி காட்டுற மாதிரி காட்டி கொடுக்கிறார், அந்த நேரத்துக்கு நமக்கு ஊர்ஜம் வந்துடும், திருப்பி கீழே போயிடுறது. திருப்பி விசாரம், சத்சங்கம். சத்சங்கம் நம்மளை விசாரத்துக்கும், விசாரம் நம்மளை ஸ்வரூப நிஷ்டைக்கும் காரணமாக்கணும். நிச்சல தத்துவே ஜீவன் முக்தி. நமக்குள்ளேயே நம்மளை சத்சங்கத்துல, சத்துக்கிட்ட சங்கம் வருத்துறது, சத்துல நிஷ்டைய வருத்துற வர வெளியில இருக்கிற சத்சங்கம் தேவைப்படுறது நமக்கு. இந்த மாதிரி ஒரு ஆசிரமத்துல நிரந்தர சத்சங்கம் நடந்துட்டே இருக்கு. சிரவணம், மனனம், நிதித்தியாசனம் நடந்துட்டே இருக்கு. அநேகம் பேர் அந்த மகாத்மாவோட உபதேசத்தை கேட்டு இருக்கா, விசாரம் பண்றா. சில பேர் நல்ல தெளிவுற்றவர்கள். அப்படி இருக்கிற போது அந்த ஆசிரமத்துல ஒரு பாட்டி, விதவை பாட்டி, அந்த பாட்டி அங்க சமையல் வேலையெல்லாம் பண்ணுவா, பெருக்கி கூட்டி. இந்த சத்சங்கம் நடக்கிற போது அங்க ஓரமா உட்கார்ந்து எல்லாம் சிரவணம் பண்ணுவேன். தூரக்கு எங்கேயோ போய் தண்ணி கொண்டு வரணும். ஒரு நாளைக்கு தண்ணி எடுத்துக்கிறதுக்கு போனா இந்த பாட்டி திரும்ப வரல. ஆசிரமத்தில் இருக்கிறவாள் அங்கங்க தேடி பார்த்தா காணோம். அப்புறம் ரொம்ப தூரம் தேடி பார்த்து ஒரு ஆலமரத்துக்கு கீழே இந்த பாட்டி ஸ்வரூப நிஷ்டையில, தியான நிஷ்டையில, சமாதி ஸ்திதியில உட்கார்ந்துருக்கா. சிஷ்யர்கள்லாம் வந்து அவ குரு கிட்ட சொன்னார், இந்த மாதிரி அந்த பாட்டி இருக்காளே, அப்படியே அசங்காம தியானத்துல உட்கார்ந்துருக்கா, இந்த இடத்துல இருக்கா, தண்ணி எடுக்க போன இடத்துல இருக்கு. குரு போனார். இந்த பாட்டி அப்புறம் எழுந்திருந்து வரபோது இந்த ஆச்சாரியர் கேட்டார், என்ன ஆச்சுமான்னு கேட்டார். காட்டி கொடுத்தா அவ கீழே குடம், கையில குடம். அந்த குடம் தண்ணி எடுத்துன்னு வர குடம் இருக்கோலையோ விழுந்து உடஞ்சிருக்கு, போட்டு உடைச்சாண்டி விழுந்து உடஞ்சிருக்கு. அந்த பாட்டி சொன்னா, நான் நதியில போய் தண்ணி எடுத்துன்னு வந்தேன். தினமும் தண்ணி எடுக்கிற போது குடம் இருக்கும், குடத்துல ஜலம் இருக்கும், அதுல ஆகாசத்துல இருக்கிற சூரியனும் பிரதிபலிச்சுன்னு இருக்கும். இன்னைக்கு குடம் உடஞ்சுடுத்து, தண்ணி எல்லாம் போயிடுத்து, பிரதிபலன சூரியனும் போயிடுத்து அப்படின்னாலும். அவ்வளவுதான் சொன்ன அவ. அந்த குரு புரிஞ்சுட்டார். அவளுக்கு ஆத்ம தத்துவ விஞ்ஞானம் வந்துடுத்து, தத்துவ ஜானம் வந்துடுத்துன்னு புரிஞ்சுட்டார். குடம்ங்கிறது என்னதுன்னா, இது சரீரம் தான் குடம். அதுல இருக்கிற ஜலமும் இதுக்குள்ள இருக்கிற மனசு, சதா அலைஞ்சிட்டு இருக்கிற மனசு, அதுல இருக்கிற பிரதிபலன சூரியனும் ஆத்மாவோட பிரதிபலனத்தை நாம ஈகோ ஈகோன்னு கூப்பிடுறோம். அந்த ஈகோ இருக்கே, அகங்காரம் இருக்கே, ஜீவ அகந்தை, சித் பிரதிபிம்ப சித்தகத சித் பிரதிபிம்ப லட்சணோ ஜீவா. அந்த சித்தத்தில் இருக்கிற சித் பிரதிபிம்பம், அந்த பிரதிபலனம் இருக்கே, அது தண்ணி இருக்கிற மட்டும்தானே இருக்கும். தண்ணி போனா போயிடும், அந்த குடம் போனா போயிடும், தண்ணி போனா போயிடும். அந்த பிரதிபலனத்தை விவேக சூடாமணியில பகவத்பாதால் சொல்றா, குடத்தையும் விட்டு தண்ணியையும் விட்டு பிரதிபலனத்தையும் விட்டு உண்மையான சூரியனை பாரு அப்படிங்கிறார். கடம் ஜலம் தத்கதம் அர்க்கபிம்பம் விஹாய சர்வம் வினிரீக்ஷதேஹி அர்க்கஹ. இந்த பாட்டி அதை மறைமுகமா என்ன சொன்னா, குடம் உடஞ்சுடுத்து, தண்ணி போயிடுத்து, பிரதிபலன சூரியன் இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? சித்தம், மனம் என்பது இல்லாம ஆயிடுத்து, அதுல பிரதிபலிக்க கூடின அபிமானமும் மறைஞ்சு போயிடுத்து. அப்படின்னா ஜீவாகந்தை, நான் இன்னவன்கிற அகங்காரம் இருக்கே, அது மறைஞ்சு போயிடுத்து. அகண்டாகாரமான பிரக்ஞை தான் இருக்கு. அகண்டாகாரமா இருக்கிற பூர்ண அந்த சித்வஸ்து தான் இருக்கு. அந்த சித்தகதமான அபிமான விருத்தி இல்லை அப்படிங்கறதை ஒரு மறைமுகமா சொன்ன. இதைத்தான் நேற்றுக்கு கண்ணாடி, கண்ணாடியில் இருக்கிற ரிஃப்ளெக்ஷன்,
அதுல பார்க்கக்கூடிய ஆளோட முகம். 3 - 1 1. 3 இருக்கு இல்லையோ இதுல கண்ணாடி எடுத்துடுத்துனா முகமத்திரம் தான் இருக்கும். முகாபாசுகோ தர்ப்பணே திருஷ்யமான முகத்வாத் பிருதக்த்வேன நைவாஸ்தி வஸ்து. முகத்திலேந்து அந்நியமாக அங்க ஒன்னும் ஒரு வஸ்து கிடையாது. சிதாபாசகோ தீஷு ஜீவோபி தத்வத். இந்த சிதாபாசகனா இருக்கிற ஜீவனும் அந்த மாதிரி தான். தத்வத்னா அப்படிதான். எப்படி இந்த கண்ணாடியில தெரியற பிரதிபலனம் மாதிரி தான் இந்த சிதாபாசனா. ஆபாசம்னாலே இல்லாதது தோன்றதுன்னு அர்த்தம். இதுதான் ஆபாசம்னு பேர். சிதாபாசகோ தீஷு ஜீவோபி தத்வத். அந்த ஜீவனும் அப்படித்தான். சநித்யோபலப்தி ஸ்வரூபோகம் ஆத்மா. அந்த ஜீவனும் உண்மை இல்லைன்னா அங்க என்ன இருக்கு? பின்ன ஜீவன் நீ எதை நினைச்சிண்டியோ அது என்னன்னு பார்த்தா நித்திய சுத்த புத்த முக்த ஸ்வபாவமான நித்திய சித்தமான உணர்வு சைத்தன்யம் ஆத்மா தான் இருக்கு. தொடர்ந்து அடுத்த ஸ்லோகம் பாருங்க. இதே ஆசயத்தை தான் விரிச்சு சொல்றார். யதா தர்ப்பணாபாவ ஆபாசஹானோ முகம் வித்யதே கல்பனாஹீனமேகம் ததா தீவியோகே நிராபாசகோ யஹ சநித்யோபலப்தி ஸ்வரூபோஹமாத்மா. கண்ணாடியை நீக்கிற போது யதா தர்ப்பண அபாவே, கண்ணாடியை நீக்கினால் ஆபாச ஹானிகி, அதுல இருக்கிற ரிஃப்ளெக்ஷனும் மறைஞ்சு போயிடும். முகம் வித்யதே, உண்மையான முகம் தான் இருக்கும். முகத்தை பத்தி இருக்கிற கல்பனை இமேஜினரி ரிஃப்ளெக்ஷன் இல்லை. ததா அதே போல தீவியோகே, இந்த மனம் இல்லாம ஆகிற போது அஜ்ஞானியுடைய வாசனாமயமான சித்தம் அங்கிருந்து விலக, அந்த சித்தம் விலகிற போது சித்து மட்டும்தான் இருக்கும். அந்த சித்தம் இருக்கிற வரை சித்தை அநேக வேஷம் போட்டு காட்டுறது. ஒரு ஸ்படிகத்துக்கு முன்னால ஒரு செம்பருத்தி பூ வச்சுதானா சிவப்பா தெரியும், ஒரு நீல புஷ்பம் வச்சுதானா நீலையா தெரியும், ஒரு சுப்ர புஷ்பம் வச்சுதானா வெள்ளையா தெரியும். என்னென்ன கலர் அந்த ஸ்படிகத்துக்கு முன்னால வைக்கிறோமோ அந்தந்த கலர் அந்த ஸ்படிகத்துல தெரியும். ஸ்படிகத்துக்கு ஏதாவது கலர் இருக்கும்? ஸ்படிகத்துக்கு கலர் இல்லை. அதே மாதிரி இந்த இருக்கக்கூடிய உணர்வுக்கு சித்துக்கு நான் இன்னவன்கிற பாவனையே இல்லை. ஆனால் அந்த சித்துல நான் இன்னவன்கிற பாவனையை ஏற்றி வைக்கிறோம். அதை ஏற்றி வச்சு அந்த பாவனை இமேஜினரி உரு பற்றி நிற்கும். இந்த அபிமானமே, இந்த ஈகோ அகங்காரமே எப்படி நிக்கிறது? ஏதோ ஒன்னு பிடிச்சுன்னு தான் நிற்கும். ஏதோ ஒன்ன பிடிச்சுன்னு தான் நிற்கும். இல்லாட்டா அகங்காரத்துக்கு நிற்க முடியாது. அகங்காரத்துக்கு தன்னந்தனியே நிற்கவே முடியாது. எதையாவது ஒண்ணு ஆசிரிச்சுன்னு தான் நிற்க முடியும். நான் உடம்புன்னு மாத்திரம் ஆசிரிச்சுன்னா போறாது, அதுக்கு மேல பேரு வேணும். அதுக்கு ஏதோ ஒண்ணு ஒரு பாவத்தை ஆசிரிச்சுட்டு தான் அகங்காரத்துக்கு நிற்க முடியும். அந்த ஆசிரியம் எல்லாம் எடுத்து கொடுத்தனா அகங்காரமும் நிற்க முடியாது. அகங்காரத்தை தான் நம்ம ஜீவன் சொல்றோம். அதோட ஸ்தூல ரூபத்தை நாம அகங்காரம் சொல்றோம். நான் 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 அப்படி பண்ணேன், நான் இப்படி பண்ணேன். அதோட சூக்ஷ்ம ரூபத்தை ஜீவன் சொல்றோம். அது என்ன அப்படின்னு தேடி பார்த்தால் வெங்காயத்தோட தொலி பொழிக்கிற மாதிரி மறைஞ்சு போகும். அது என்ன தேடி பார்த்தால் இல்லை. பின் அங்க என்ன இருக்கு? பூர்ணமா அத்வயமா இருக்கிற சித்து வஸ்து மாத்திரம்தான் இருக்கு. நித்திய சுத்தமான பூர்ண வஸ்து தான் இருக்கு. அந்த பூர்ண வஸ்து ஹிருதயத்துல பிரகாசிக்கும். அதுதான் நித்தியோபலப்தி ஸ்வரூபோகம் ஆத்மா. அப்ப இங்க என்ன சாதனை? தீவியோக அப்படின்னு சொன்னார். தீவியோகம்னாக்கா மனோநாசம்னு அர்த்தம். மனம் நம்மளை கஷ்டப்படுத்துறதே இந்த மனசு தான். மனசுனாலதான் எல்லா கஷ்டங்களும் வருது. மனசுலதான் எல்லா எண்ண அலைகளும் வருது. புற்றீசல் மாதிரி உள்ள சித்தவருத்திகள் வந்துட்டே இருக்கு. அந்த மனசு எங்க தேடி பார்த்தா காணும். மானசம் துக்கிம் மார்கணே கிருத்தே நைவ மானசம்.
மனசு ஒரு ஆப்ஜெக்டா இருந்ததுனால ஏதாவது ஹாஸ்பிட்டல்ல போய் சர்ஜரி பண்ணின்னு வந்துடலாம், எடுத்துடலாம். நேற்று எல்லாமே எடுத்து விட்டுடுறாள். இப்போ ஹாஸ்பிட்டல்ல போனா ஏதோ சர்ஜரி பண்ணி ஏதோ கஷ்டப்படுற ஏதோ ஒரு பாகமா இருந்ததுன்னா அதை ரிப்பேர் பண்ண முடியாத ரிமூவ் இட். அது மாதிரி இந்த மனசு ரொம்ப கஷ்டப்படுத்துறதுன்னா ஒரு ஹாஸ்பிட்டல்ல போய் சர்ஜரி பண்ணி மனசை எடுத்து விடலாம். அது முடிய மாட்டேங்கிறது. சரி, அது இல்ல அப்படின்னாக்கா அது கஷ்டப்படுத்துறது உள்ள எண்ண அலைகள் வந்துட்டே இருக்கு, என்னெல்லாமோ தோன்றது, நினப்புகள் வந்துட்டு இருக்கு. ரொம்ப ஆச்சரியம் பாருங்க. நம்ம இவ்வளவு வருஷம் ஸ்கூல் படிக்கிறோம், காலேஜ் படிக்கிறோம், என்னத்தையெல்லாமோ கத்துக்கிறோம். நிம்மதியா இருக்கிறது நமக்கு பேசிக்கா வேண்டது ஒன்னும் கத்துக்கிறதுக்கு முடியல நம்மளால. எவ்வளவுக்கு எவ்வளவு படிக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு பைத்தியம் தான் அதிகமாகுது. ரொம்ப படிச்ச கம்யூனிட்டியில தான் சைக்கிக் ப்ராப்ளம்ஸும் நிறைய. இந்த ஆதிவாசிகள்லாம் இருக்காளே, காட்டுல வசிக்கிறவா, அவளுக்கு எல்லாம் சொப்பனம் கூட பெருசா காணாதான். அடுத்த அவன் தூங்கியாச்சு. இங்க சரியா தூங்குறவா எத்தனை பேர் இருக்கீங்க சொல்லுங்க பாக்கலாம். தூங்கணும்னா நமக்கு சில பேருக்கு டேப்லெட் வேணும். தூங்கறதுக்கு நம்ம யாராவது கத்து தர வேண்டியிருக்கு. ஏன் மனம் அடங்க மாட்டேங்கிறது. சஞ்சலம் ஹி மனः கிருஷ்ண பிரமாதி பலவத் திருடம் தஸ்யாஹம் நிகிரகம் மன்யே வாயோரிவ சுதுஷ்கரம். இந்த மனம் எப்ப அடங்கும்? நம்ம யோகம், தியானம், ஜபம் எல்லாம் பண்ணினா தற்காலத்துக்கு அடங்கும். நமக்கு ஒரு ஹெல்ப், எக்ஸசைஸ் பண்ற மாதிரி. எக்ஸசைஸ் பண்ணினா உடம்பு ஆரோக்கியமா இருக்கு, எக்ஸசைஸ் பண்ணாட்டா கெட்டு போயிடுறது. நடந்துட்டே இருந்தா டயபெட்டிஸ் கம்மியாகிறது, நின்னுதானா டயபெட்டிஸ் ஏறுறது. நம்ம நடந்தா அது நிற்கும், நம்ம நின்னா அது மேல ஏறும் இல்லையா? அந்த மாதிரிதான் மனசே அடக்கிற நம்ம உபாயங்கள் எல்லாமே நித்திய அனுஷ்டானம் பண்ண. சந்தியாவந்தனமே என்ன சொல்றோம்னாக்கா, ஒரு காலம் பண்ணலைனாக்கா பிரத்யவாய தோஷம் வரும் அப்படின்பா. பிரத்யவாய தோஷம் என்னன்னாக்கா இந்த மனசு செஞ்சல் ஆயிடும். அப்போ இப்படி ஒரு சாமானம் நம்ம உள்ள வச்சுட்டு இருக்கோம். இதை ஆத்தியந்திகமா தீர்த்து கட்டணும்னா ஒரு வழிதான் இருக்கு. என்ன வழினாக்கா, இந்த மனசோட பிறப்பிடம் எங்க அப்படின்னு பார்த்தா, அது எங்கேருந்து கிளம்புறது? தினமும் சுஷுப்தி அவஸ்தையில் அது மறையிறது. நல்லா தெரியுது நமக்கு. கனவு போலும் இல்லாத தூக்கத்துல, கனவு கூட இல்லாத தூக்க நிலையில மறையிறது சுகமாவும் இருக்கு. எல்லாருக்கும் இருக்கிற அனுபவம். மனம் அடங்கி விடுறது, ஒரு கனவும் தெரியல, சுகமா இருந்தது. யாருமே உலகத்துல இதுவரையா ரிப்போர்ட் பண்ணாத ஒரு விஷயம் உண்டு. என்னதுனாக்கா, துக்கமா தூங்கினேன் அப்படின்னு இதுவரை யாரும் சொன்னது கிடையாது. எல்லாரும் ஒரே போல சுகமா தூங்கினேன். அது இல்லாம தூக்கத்திலேருந்து வரக்கூடிய ஆனந்தம், மனம் இல்லாத நிலையில ஏற்படுற ஒரு டேஸ்ட், நமக்கு ஜாகிரத அவஸ்தையில அனுபவிக்கிற சுகங்கள் எல்லாமே மனசுனால்தான் அனுபவிக்கிறோம். நல்லது கெட்டது எல்லாமே மனசுனாலதான் அனுபவிக்கிறோம். அது சுகமா இருக்கும், துக்கமா இருக்கும். சுகமா இருக்கிறதே கொஞ்ச நாளைக்கு அனுபவிச்சா துக்கமா இருக்கும். இதுதான் மனசோட சுபாவம். ஜிலேபி ரொம்ப பிடிக்கும், ஒண்ணு போட்டா ரொம்ப சந்தோஷம். பெருமாறிண்டே இருக்கிற போது ஒண்ணு போட்டா ரொம்ப சந்தோஷம், திருப்பி கேட்பாளோ அப்படின்னு ஆசை. திருப்பி கேட்கலைன்னா கோபம். திருப்பி கேட்டானா ரொம்ப நல்லா பெருமாறுறா, ரொம்ப சந்தோஷம். மூணாவது ஒண்ணு போட்டுதானா போரும் அப்படின்னு தோன்றது. சில பேர் கொஞ்சம் நிறைய கெப்பாசிட்டி இருக்கும். சரி 4, 5 போட்டுங்க, அவளுக்கு ஒரு லிமிட் இருக்கும். அந்த லிமிட் வரையும் சந்தோஷப்பட்டுப்பான். அந்த லிமிட்டுக்கு அப்புறம் வேண்டாம் அப்படின்ற. அதுக்கப்புறம் போட்டா போட்டவன் மேல கோபம் வரும். ஏன்? அந்த லிமிட் ஆயிடுது. மனசால அனுபவிக்கிற சுகங்கள் எல்லாமே அதுக்கு ஒரு காம்பவுண்ட் வால் இருக்கு. அதை தாண்டினால் துக்கம் ஆயிடும். எதுவுமே அந்த காம்பவுண்ட் வாலை தாண்டினா துக்கம் ஆயிடும். ஆனால் இந்த சுஷுப்தி நிலை மாத்திரம் பாருங்க. எதுக்கு சுஷுப்தியை சொல்றேன்னா, ஆத்மானுபவம் சமாதினா எல்லாருக்கும் தெரியாது. சுஷுப்திங்கிறத உபனிஷத்து எடுத்துக்கிற எக்ஸாம்பிள். அது எல்லாருக்கும் தெரியற பொருந்தும் அந்த அனுபவம். சுஷுப்தினாக்க சில பேர் சுஷுப்தின்னு சம்ஸ்கிருத பதம் புரியாதா இருக்கலாம். டீப் ஸ்லீப், ட்ரீம்லெஸ் ஸ்லீப்.
சுழுப்தி சுழுப்திம்பா தமிழ்ல, சுஷுப்திய போய் தமிழ்ல சுழுப்திங்கிறோம். அது டீப் ஸ்லீப், கனவில்லாத நிலை. அந்த நிலையில ஏற்படக்கூடிய ஒரு சுகம், அந்த சுகம் மட்டும் எவ்வளவு அனுபவிச்சாலும் விரசமாகாது, போர் அடிக்காது. கவனிக்கணும், ரொம்ப ஜாக்கிரதையா கவனிக்கணும். நமக்குள்ளேயே நம்ம கவனிக்காம இருக்கிற ஒரு பினாமினனை we are just uncovering, அவ்வளவுதான். உள்ள இருக்கு, நம்ம கவனிக்காம விட்டுருக்கோம். அதை கவனிக்காம விடுறதுக்கும் காரணம் மனசுதான். அந்த மனசு என்ன பண்றது, தன்னை காப்பாத்திக்கிறதுக்கு தனக்கு கீழே என்ன இருக்குங்கிறத மறைச்சு விடுறது. மனோமய பிராண சரீர நேதா. அந்த மனசு ஒரு பிளாங்கெட் மாதிரி அந்த சுகத்தை மறைச்சு ஏமாத்தி விட்டுறது நம்மள. ஆனா தினமும் அந்த நிலையிலேருந்து எழுந்திருக்கிற போது ஒரு சுகம் இருக்கு. அதுக்கு ஒரு திருஷ்டாந்தம் எப்பவும் சொல்றது, ராத்திரி 12 மணி 1 மணி நம்ம படுத்துன்னு தூங்கினோம் வச்சுக்கோ, ரொம்ப களைச்சு போயிட்டோம், தூங்கினோம். தூங்கினப்புறம் கார்த்தால 5 மணிக்கு தான் எழுந்திருக்க போறேன்னு டிசைட் பண்ணோம். யாரோ 2 மணிக்கு எழுப்பி விட்டா கோபமா வரும். சரி போ தூங்கிக்கோ அப்படின்னா ரொம்ப சந்தோஷம். அடுத்த செகண்ட் போத்தி முடின்னு படுத்துனாச்சு. திருப்பி போகிற போது ஏன் அந்த சந்தோஷம் வருது? இது பெரிய விசாரத்துக்குரிய விஷயம். இப்போ நீங்க எழுந்திருந்தேன்னா உங்களுக்கு என்னெல்லாமோ கிடைக்க போறது வேக்கிங் ஸ்டேட்ல. யாரெல்லாமோ உங்களுக்கு பதவி கொடுக்க போறா, நல்ல நல்ல சாப்பாடெல்லாம் கிடைக்க போறது, பெரிய பெரிய பொசிஷன் எல்லாம் கிடைக்க போறது. இருந்தாலும் கூட அந்த நாள்ல கூட நீங்க you will prefer to go back to that state. திருப்பி போகிறதுக்கு உங்களுக்கு சந்தோஷம் இருக்கும். ஏன் சந்தோஷம் வருது? அந்த சந்தோஷம் வரத்தை நீங்க உள்ள திருப்பி எடுத்து போட்டு பார்க்கணும். உள்ள அந்த சந்தோஷம் எப்படித்த சந்தோஷம்? அந்த சந்தோஷம் நம்ம லோகத்துல இருக்கிற சந்தோஷமே இல்லை. அதோட நேச்சரே கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும். இனிமே நீங்க கவனிச்சிடலைன்னா இனிமே கவனிச்சு பாருங்க. நீங்க இதுவரையா அதை கவனிச்சிருக்க மாட்டேலாம் இருக்கலாம். இனிமே நீங்க அந்த சந்தோஷம் வரபோது எல்லாருக்கும் என்னைக்கா ஒரு நாளைக்கு உண்டாகும். காத்தால 5 மணிக்கு எழுந்திருக்கணும், படுத்துண்டு மத்தியானம் நைட்ல 2 மணிக்கோ 1 மணிக்கோ முழுப்பு கொடுத்துடும். டைம் பீஸ் பாக்குறோம், 2 மணிதான் ஆச்சுன்னா அப்பாடான்னு அப்படியே போத்துட்டு ஒரு சந்தோஷம் நினைக்காம படுத்துடுவோம். திருப்பி திருப்பி நான் இந்த எக்ஸாம்பிள் கொடுக்கறது எதுக்குனாக்கா, எல்லாருக்கும் எப்பாவது ஒரு நாளைக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் உண்டாகும். அது உண்டாகிற போது அந்த திருப்பி போகிற சமயத்துல ஒரு 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 ஜாய் வர்றது உள்ளேந்து. அது ஏன் வர்றது? அந்த அந்த சந்தோஷத்தோட ஸ்வரூபம் என்ன? அது ஏதாவது சாப்பிடுற மாதிரி இருக்கிற சந்தோஷமா, இல்ல ஏதாவது பதவி கிடைக்கிற போது நமக்கு ஏற்படுற சந்தோஷமா, இல்ல புதுசா ஏதாவது ஒரு சாமான யாரோ வாங்கி கொடுத்தாலே அதுல இருந்து கிடைக்கிற மாதிரி ஒரு சந்தோஷமா, இல்ல யாராவது நம்ம நமஸ்காரம் பண்ணுவோ பூஜை பண்ணுவோ செய்தினா வந்த சந்தோஷமா, இல்ல அது ஏதோ ஒரு செப்பரேட் சந்தோஷமா? நீங்க கவனிச்சீங்கன்னா, என்ன ஜாக்கிரதையா கவனிச்சீங்கன்னா தெரியும், அந்த சந்தோஷம் இந்த மாதிரி இல்லவே இல்லை. என்னக்கா அந்த ஸ்டேட்டுக்கு நீங்க திரும்பி போறீங்களே, அங்க உங்களுக்கு யாரும் ஒன்னும் கொடுக்க போறதில்ல, ஒன்னும் உங்களுக்கு அங்க கிடைக்க போறதில்ல. இருக்கிறத எல்லாம் இழக்க போறீர்கள், உலகத்தை இழக்க போறீர்கள், உடம்ப இழக்க போறீர்கள், மனசை இழக்க போறீர்கள், உங்களோட பர்சனாலிட்டியே இழக்க போறீர்கள். You are going to lose everything that you hold as dear. ஆனால் எங்கேந்தோ ஒரு ஒரு தன்னை தெரியாத ஒரு ஆனந்தம் திறக்கப்படுறது. அதுக்குதான் பேரு ஆனந்தம். ஏஷோஸ்ய பரமோ ஆனந்தா அப்படின்னு ஸ்ருதி சொல்றது. அந்த ஒரு சந்தோஷம் மனசுலேருந்து வரல, அபிமானத்திலேருந்து வரல. அந்த சந்தோஷம் நம்ம ஸ்வரூபத்திலேருந்தே வருது, நம்ம கிட்டேருந்தே வருது. இயல்பா இருக்கக்கூடிய ஸ்வரூபம், சுகம், ரியல் நேச்சர், நம்மளோட ரியல் நேச்சர். It is not a joy which you attained through any means. It is a joy which is already there, which is you yourself, which revealed itself when you were giving up all holds. எல்லா படியும் விட்டுறேன், உங்களையே படி விட்டுட்டேன்.
அந்த க்ஷணத்துல அதுல போய் தோயறது, அந்த மனம் போய் அதுல போய் தோயற போது ஏற்படக்கூடிய ஒரு சின்ன சுகம். ஆனா மனம் என்ன பண்றது, புத்தியை மறைச்சு விடுறதுனால அது ஆத்மாவில லயமாகிறதுன்னு தெரிய மாட்டேங்கிறது. சத்துலதான் சம்பத்தியமானம் அப்படின்னு தெரியல இருக்கு. அதனால தூக்கம்னு பேர் அதுக்கு. அதுவே கான்சியஸா உள்ள போய் தோயற போது ஆத்மாவில இருக்கேன்னு தெரியும் ஞானிக்கு. எல்லாரும் ஆத்மாவத்தான் அனுபவிக்கிறோம், ஆனா தெரிய மாட்டேங்கிறது. ஞானிக்கு தெரியறது, இவ்வளவுதான் வித்தியாசம். அஞ்ஞானிக்கு தெரிய மாட்டேங்கிறது, ஞானிக்கு தெரியறது. A simple difference makes a gulf of difference. ஒரு சிம்பிள் சேஞ்ச் தான் அந்த பக்கம் இந்த பக்கம். அந்த ஆனந்தம் நமக்குள்ள சுவாபாவிகமா நம்ம ஹிருதயத்துல இயல்பா நமக்குள்ள இருக்கு. அந்த சுகம் மனம் அடங்குற போது வருது. தீவியோகே, தீவியோகே இப்ப சொன்னேன், தீவியோகேன்னு ஒரு பதம் இதுல இல்லையா. புத்திய தோயற போது, புத்தி லயமாகிற போது அந்த சுகம் பிரகாசிக்கிறது. புத்தி அற்றிடவே யாவன் பொலிவன் ஆபாசம் இன்றி, ரமண பகவானோட வார்த்தை. புத்தி அற்றிடவே யாவன் பொலிவன் ஆபாசம் இன்றி. சுஷுப்தியில நம்ம இருக்கோமோ அப்படின்னு கேட்டா நம்மளால பதில் சொல்ல முடியாது. ஜாகிரத்துல உடம்பு இருக்கு, மனம் இருக்கு, நான் இருக்கேன். ஸ்வப்னத்துல உடம்பு இல்ல, மனம் மட்டும் வேலை பண்றது, நான் இருக்கேன். சுஷுப்தியில உடம்பும் இல்ல, மனமும் இல்ல, நான் இருக்கேனோ? ரொம்ப பதில் ரொம்ப கஷ்டம். என்னக்கா, ஜாகிரத்தில் இருக்கிற நான் எது நான் சொல்றேனோ அந்த நான் இல்லைங்க. ஆனா நான் இல்லையா கேட்டா இல்ல சொல்ல முடியாது. உண்மையான சத்தையான நான் இருக்கேன், வியக்தியான நான் இல்லை. சத்தையான நான் இருக்கேன், வியக்தியான நான் இல்லை. இப்ப நான் சொல்றது பிலாசபி இல்லை, எல்லாருக்கும் ஒரு 4 மணி நேரம் கழிஞ்சா வரப்போற அனுபவம் இல்லையா. யோகிகளுக்கு மாத்திரம் இல்ல, எல்லாருக்கும். பகவத் பாதாள் கோவிந்த பகவத் பாதர் முன்னால போய் நிக்கிற போது நீ யாருன்னு கேட்ட உடனே யோகிகள் சமாதியில் அனுபவிக்கிற ஆத்மா நான் சொல்லல. சுஷுப்தியேக சித்தஸ்ததேகோ வசிஷ்ட சிவ கேவலோகம். சுஷுப்தி நிலையில எது சித்தமா இருக்கோ அந்த வஸ்துவே நான், அந்த சிவமே நான், அந்த பூர்ணத்துவமே நான். அந்த பூர்ணத்துவம் நம்ம சுஷுப்தியில கவனிக்க முடியாது, ஜாகிரத்துலதான் கவனிக்கணும். அதனால தூக்கத்துல ஆத்ம ஜானம் யாருக்கும் உண்டாகாது. ஜாகிரத்துலதான் ஆத்ம ஜானம் உண்டாகணும், தூக்கத்துல உண்டாக முடியாது. ஜாகிரத்துல நாம விசாரம் பண்ணி பாக்குறோம், புத்தி இல்லாத அந்த சுஷுப்தி நிலையில எது மிஞ்சித்தோ அதுதான் இப்போ இருக்கு. இப்ப என்ன வித்தியாசம் வந்தது, புத்தி வேலை பண்ண ஆரம்பிச்சுடுத்து, மனம் வேலை பண்ண ஆரம்பிச்சுடுத்து. அதனால இருக்கக்கூடிய ஆனந்தம் எங்கேயோ அடங்கி கொடுத்து, அது அடங்கினதுனால அது வெளியில எல்லாம் தேடி பாக்குறோம். எதுல கிடைக்கும் எதுல கிடைக்கும் பாக்குறோம். எங்கேயோ இழந்து போனது ஒரு வேக மெமரி உள்ள இருக்கு, ஒரு ரிகலெக்ஷன் இருக்கு. அதை வச்சுட்டு இதுல கிடைக்குமா அதுல கிடைக்குமா, இங்க போனா கிடைக்குமா அங்க போனா கிடைக்குமா, மெடிடேஷன் பண்ணினா கிடைக்குமா, தியானம் பண்ணா கிடைக்குமா, தேடி தேடி பாக்குறோம். ஓடி 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 உள் கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் வாடி 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 மாண்டு போன மாந்தர்கள் கோடி 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 எண்ணிறந்த கோடியே. சிவவாக்கியர் பாட்டு எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. உள் கலந்த ஜோதியை, உள்ள கலந்து இருக்கிற வஸ்து. அதனாலதான் தேடுறோம். நமக்கு அனுபவம் இல்லாட்டா நாம தேடவே மாட்டோம். அனுபவம் இல்லாட்டா எப்படி தேடுவோம், கிடைச்சா எப்படி புரியும். நமக்கு அனுபவத்துல இருக்கு, ஆனா சித்தமாகல. ரொம்ப விசித்திரம் இது. எல்லாருக்கும் அனுபவத்துல இருக்கு, எல்லாருக்கும் நான் இருக்கேங்கிற அனுபவம் இருக்கே, அதுவே ஆத்மானுபவம் தான், ஈஸ்வர அனுபவம் தான். ஆனா அது ஆத்மானுபவம் ஈஸ்வர அனுபவம் தெரியல. இந்த சரீரம் தான் தெரியறது, ஸ்திரீ புருஷன் தான் தெரியறது, ஜீவன் தான் தெரியறது. அந்த ஜீவன் இல்ல, இது இது ஆத்மான்னு எப்ப தெரியும், எப்ப சித்தம் அடங்கி எடுத்தோம். முதல்ல வழி அதுதான், அதுக்கப்புறம் விசாரம். சித்தம் அடங்கி எடுத்தினால், மனம் மறைஞ்சு எடுத்தினால்
அந்த தண்ணி வற்றி போன குடத்துல ரிஃப்ளெக்ஷன் மறைஞ்சு போற மாதிரி சித்தம் லயம் ஆயிடுத்தினால், கான்சியஸா மனம் நிச்சலம் ஆயிடுத்தினா, எண்ண அலைகள் இற்று போயிடுதுனாக்கா அந்த அபிமான விருத்தியும் மறைஞ்சு போயிடும். ஏகவும் அத்வயமான உணர்வு அகம் அகம்ங்கிறது அபிமான லேசம் இல்லாத சித் ஸ்வரூபமா அத்வயமா நித்திய சித்தமான வஸ்துவா ஹிருதயத்துல பிரகாசிக்கும். இதுக்குத்தான் ஞானிகள் ஞான சமாதி அப்படின்னு சொல்றாங்க. யோக சமாதி இல்ல, ஜாக்கிரதையா வித்தியாசம் புரிஞ்சுக்கணும். யோக சமாதி என்னன்னாக்கா ஏதோ ஒரு பிரகாசத்திலேயோ ரூபத்திலேயோ அதுல ஞானம் இருக்கணுங்கிறது கிடையாது. அதுல லயமாய் ஆனந்தத்தோட இருந்து விடலாம். ஞான சமாதியில கான்சியஸா அலர்ட்டா அந்த உணர்வு தன்னோட ஸ்வரூபம்ங்கிறது ஒரு க்ஷண நேரத்துக்கு கூட விச்சித்தி விஸ்மிருதி இல்லாம தான் அதுவாவே இருக்கிறது. எண்ண அலைகள் அற்று தான் அதுவாக இருக்கிற நிலையில, மனமற்ற நிலையில அகமாத்மாங்கிற உணர்வு இருக்கு. அகமாத்மாங்கிற வார்த்தை இல்ல, நாம் பிரம்மங்கிற வார்த்தை இல்ல. எது இருக்கோ அது பிரகாசிக்கிறது, தான் அதுங்கிறது தெரியறது. என்ன தெரியறது? தேவராஜ முதலியான ஒரு வக்கீல் ரமண மகர்ஷி கிட்ட அடிக்கடி கேட்பறான், இந்த ஆத்மானுபவம் எப்படி இருக்கும், எப்படி இருக்கும், எப்படி சொல்லிக் கொடுக்க முடியும், சொல்லிக் கொடுக்க முடியுமான்னு. அத ஒரு நாள் பக்கத்திலேயே உட்கார்ந்து இருக்கிற ஒரு மனம் சாந்தமா அந்த சந்நிதியில அடங்கி விடுத்து, நிச்சலம் ஆயிடுத்து, பேசவே முடியல. அந்நிலையில கொஞ்சம் கூட பேச முடியல. அப்படியே இருந்தவர் ஒரு ஃபியூ மினிட்ஸ், அதுக்கப்புறம் பார்த்து, பகவானே இதுதானா அது அப்படின்னு கேட்டார். மகர்ஷி அதை பார்த்து, அதுதான் ஓ இது அப்படின்ட்டார். அதுதான் ஓ இது, எது இருந்ததோ அதுதான் அந்த உணர்வு. அந்த உணர்வை அதுதான் இதுன்னு சொல்றதுக்கு தான் ஒரு குரு. இல்லாட்டா கையில கிடைச்ச ரத்னத்தை கோட்டை விட்டுடுவோம். தினமும் சுஷுப்தியில கிடைக்கிறதை கோட்டை விட்டுடுறோமே, அதே மாதிரியே தியானத்துல கிடைச்சாலும் மறந்து போயிடலாம். மறந்து போகாம இருக்கிறதுக்கு தான் நீ அடைஞ்சது அதுதான் அப்படின்னு போதனை பண்றதுக்கு அந்த அந்தர்யாமியே குரு ரூபமா எப்போ போதிக்கிறது. அந்த போதிக்கல் தான் இங்க நடக்கிறது. இங்க அஸ்தாமலகர் சொல்றார், மனசக்ஷுராதேர் அகம்யஸ்வரூப யதாதி வியோகே நிராபாசகோ எஸ் நித்யோபலப்தி ஸ்வரூபோகம் ஆத்மா. விவேக சூடாமணியில பகவத் பாதாள் சிரவணம் மனனம் நிதித்தியாசனம் சொன்னேனே, அதுல கொஞ்சம் வித்தியாசமா அந்த பிரகரணத்துல எப்படி ஒரு சாதகன் அபியாசம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி, ஒரு சித்திரசலபம் பட்டுப்பூச்சி ஒரு புழுவை கொண்டு ஒரு பொத்துக்குள்ள வச்சதானா, அந்த பொத்துக்குள்ள இருந்துன்னு அந்த புழு அந்த பட்டுப்பூச்சியே நினைச்சுண்டு வெளியில வரபோது ஒரு பட்டுப்பூச்சியா வெளியில வருது. அந்த பியூப்பா பட்டர்ஃபிளையா வெளியில வர மாதிரி, அது மாதிரி பிரமர கீட்ட நியாயம் அதுவும் ஒரு பூச்சி தான். அந்த பூச்சியை கொண்டு இந்த வேட்டாவளியன் உள்ள கொண்டு வச்சுதானா வெளியில வரபோது பிரமரமா வரும். அந்த மாதிரியே சத்தியத்தை உணரணும்னு ஆசைப்படுற யோகி இன்டலெக்சுவலி முதல்ல நன்னா புரிஞ்சுக்கிறான், இந்த உடம்பு நான் இல்லை, சரீரத்திலேருந்து அந்நியமா நான்கிற உணர்வு நான் 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 ஸ்புரிக்கிறதே, அது தேக சம்பந்தமே இல்லை, அது கையோ காலோ தலையோ இல்லை, மனசு அல்ல, பிராணன் அல்ல, அது ஆத்மா அப்படின்னு புத்தியால அவனுக்கு நல்லா தெரியறது. தெரிஞ்சாலும் விவகாரத்துக்கு வரபோது நேற்றுக்கு சொன்ன மாதிரி அந்த நமக்குள்ளேயே இருக்கிற புருவ ஹேபிட் ஆஃப் மைண்ட் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் வெளியிலேந்து வர அலைமோதல், இது ரெண்டுமா நம்ம நிலைய கலைச்சு விட்டுடும். அந்த நிலை கலையாம இருக்கிறதுக்கு ஏகாந்தத்துல இருந்து இவன் சமாதி அபியாசத்தை பண்ணணும் அப்படின்னு விதிக்கிறார் விவேக சூடாமணியில. எப்படி பண்ணணும்? கிரியாந்தராசக்திமபஸ்ய கீட்டகோ தியாயன் யதாலிம் ஹி அலிபாவ மிருச்சதி ததைவ யோகி பரமாத்ம தத்துவம் தியாத்வா சமாயாதி ததேக நிஷ்டயா. அலினாக்க இந்த பட்டுப்பூச்சி, அது எப்படி கிரியாந்தராசக்தி அபாசிய மீதி இருக்கிற கர்மாக்கள்ல இருக்கிற பற்றுதலை எல்லாம் விட்டு அதுலயே உட்கார்ந்து இருக்கோ, அந்த மாதிரி நம்ம சத்தியத்தை உணர்றதுக்கு கொஞ்ச நேரத்தையாவது விடணும்.
சும்மா சத் சங்கத்துல கேட்டா மாத்திரம் வராது. கேட்டுட்டு ஒன்னும் புரிய மாட்டேங்கிறது எப்படி புரியும்? கேட்டதை உன்முகப்படுத்தணும். திருவாசகத்துல ஒரு வார்த்தை, ஓயாதே உள்குவார் உள்ளொளிரும் உள்ளானை அப்படின்னு. அந்த ஈஸ்வரன் உள்ள பிரகாசிப்பனா எப்படின்னாக்கா ஓயாதே உள்குவார். அந்த வார்த்தையே ஒரு புது வார்த்தை. தியானம் பண்ணுவார் அப்படின்னு சொல்லல, உள்குவார் அப்படின்னாக்கா இந்த அப்படியே இன்வேர்டு பண்ணி அப்படி ஓயாதேனாக்கா அவிச்சின்னமா ஓயாதே உள்குவார் உள் ஒளிரும் உள்ளானை. அவன் யாருனாக்கா உள்ள வஸ்து. அந்த உள்ள வஸ்து உள்ள இருக்கு, ஓயாம உள்கினால் அவன் ஒளிருவன் அப்படின்னா பிரகாசிப்பன் அர்த்தம், ஜொலிப்பன். உள்ள இருக்கான். ஆனா நீ உனக்குதான் அவனை வேண்டாமே, என்னெல்லாம் பாக்குறதுக்கு இருக்கு, டிவி பார்க்கணும், நியூஸ் பார்க்கணும், பேப்பர் படிக்கணும். சுகாச்சாரியால் பாகவதத்திலே பரீட்சித்துட்டு தான் அதான் சொல்றா, யாருக்கு வேணும் ஆத்ம ஞானம்னு கேக்குறா. எல்லாரும் என்னெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு இருக்கு. சந்தி சஹஸ்ரசா அபஷ்யதாம் ஆத்ம தத்துவம் கிரகேஷு கிரகமேதினாம் ஸ்ரோதவியாதி ராஜேந்திர நிருணாம் சந்தி சஹஸ்ரசா. யாரை பத்தி எல்லாமோ தெரிஞ்சுக்கணும், என்னெல்லாமோ தெரிஞ்சுக்கணும். உலகத்தில் இருக்கிற சகல விஷயங்களையும் அவனுக்கு ஜிக்ஞாசா இருக்கு. 4 விஷயங்கள் நிவர்த்தமாகணும் அப்படின்னு சதாசிவ பிரமேந்திரால் விதிச்சிருக்கா. ஜிக்ஞாசா நிவர்த்தி, சிகிர்ஷா நிவர்த்தி, ஜிஹாசா நிவர்த்தி, பிரேப்சா நிவர்த்தி. இந்த 4 ஜிக்ஞாசானாக ஏதோ ஒண்ணு தெரிஞ்சுக்கணும் ஆசை, அது போகட்டும். ஏதோ புதுசா நான் பண்ணறதுக்கு இருக்கு, அது போகட்டும். நான் புதுசா ஏதாவது அடையறதுக்கு இருக்கு, அது போகட்டும். நான் எதையோ இன்னமும் உபேட்சிக்கிறதுக்கு இருக்கு, அது போகட்டும். இந்த 4 உனக்கு நிவர்த்தமானால் உன்னுடைய மனம் அந்தர்முகம் ஆயிடும். மனசை ஆத்மாவில இருத்தி பழக்கு. எப்படி இருத்தி பழக்கிறது? அதுக்குதான் சமாதி அபியாசம் அப்படின்னா. நேற்றுக்கு ஒரு மார்க்கம் சொன்னேன், எண்ண அலைகளுக்கு நடுப்புல இருக்கக்கூடிய நிச்சலத்தை பார்த்துக்கிறது. இன்னொரு மார்க்கம் என்ன, வெளியில போகிற மனதை திருப்பி கொண்டு வந்து ஹிருதயஸ்தானத்துல நிறுத்துறது. ஹிருதயஸ்தானம், ஹிருதயம் அப்படின்னாக்கா உள்ளம் அப்படின்னு தமிழ்ல சொல்றோம். உள்ளம்ங்கிறது ரொம்ப ஆச்சரியமான வார்த்தை. உள்ளம்னாக்க இந்த பிளட் பம்பிங் ஹார்ட் இல்லை. இப்ப தமிழ்ல ஸ்கூல்ல எல்லாம் அட்டெண்டன்ஸ் எடுக்கிற போது பேரை கூப்பிட்டுதானால் உள்ளேன் அப்படின்பா இல்லையோ. யான் உள்ளேன், நான் இருக்கிறேன்ங்கிறதுக்கு உள்ளேன். அது காவியத்துல சந்தி சேர்ந்து வரபோது யாம் உள்ளோம் அப்படின்னு வரும். யாம் உள்ளோம், நான் இருக்கேங்கிறதுக்கு யாம் உள்ளோம். அந்த உள்ளோமே இன்னமும் பிரயோகத்தை சுருக்கினா உள்ளம் அப்படின்னே வந்துடும். யாம் உளம். பகவான் உள்ளது 40 இடத்துல உளம் அப்படின்னு உபயோகப்படுத்துறார். உளம். அப்ப அது உள்ளம்ங்கிறதே நான்கிறதோட ஸ்வரூபம் தான். நான்கிற அந்த ஸ்பந்தனம் நம்ம கவனிச்சோம்னா ஸ்பந்தனத்தோட மூல ஸ்பந்தனமே நான்கிறது தான். எப்பவுமே அதுல பட்டுதானா தான் நம்மளை அஃபெக்ட் பண்ணும். அதனால்தான் சொல்றது இந்த அகங்காரம் தான் சம்சாரம். அகங்காரம் தான் சகல சுகத்துக்கும் துக்கத்துக்கும் மூல காரணம். அகங்காரத்துல பட்டுதானா தான் இந்த ஜூஸோ பாய்சனோ செக்ரீட் ஆகும். அகங்காரத்துல போய் பட்டுதானால் ஒரு இடத்துல பட்டுதானா ஜூஸ் செக்ரீட் ஆகும், ஒரு இடத்துல பட்டுதானா பாய்சன் செக்ரீட் ஆகும். அகங்காரத்துல ஸ்துதி போய் பட்டுதானா மதுரமா இருக்கும், நிந்தை பட்டுதானா தாங்க முடியாம வலிக்கும் இல்லையா. அகங்காரத்துல பட்டுதானா தான் நம்மள அஃபெக்ட் ஆகுமே தவிர ஆப்ஜெக்டிவா இருந்தா நம்மள அஃபெக்ட் ஆகாது. இந்த அகங்காரத்தை சிதிலம் பண்றதுக்கு பேரு தான் சமாதி. சிதிலம் பண்றது எப்படி? அதோட ஸ்வரூபம் என்னன்னு ஆராய்ந்து பாரு. இந்த அகந்தை என்ன, நான்கிறது என்ன, நான் ஸ்பந்திக்கிறதே அது என்ன. ஜபம் பண்ணிட்டே இருந்தோம். ஆனாலும் ஒரு பக்கம் ஆலம்பம்னு சொல்லுவான் இந்த ஜபத்துக்கு. ஜபம்ங்கிறது ஆலம்பம். இந்த ஆலம்பம் பண்ணி ஜபம் பண்ணிட்டே இருக்கிற போது கவனம் நமக்கு தெரியும். நம்ம மனம் அப்படியே ஏறி கிடைச்ச பஸ்ல ஆட்டோல எல்லாம் ஏறி போயிட்டே இருக்கும். பார்த்துட்டே இருக்கலாம். நம்ம ஜபம் பண்ணிட்டு ஒரு இடத்துல மனசை ஏகாகிரப்படுத்துற போதே பேக்ல அது எதுல எல்லாமோ போயிட்டு இருக்கும், எங்கெல்லாமோ போயிட்டு இருக்கும். அந்த போயிட்டு இருக்கிற ஸ்வரூபத்தை நாம கவனிச்சோமானால் அதை கவனிக்க கவனிக்க நமக்கு தெரியும் நம்ம என்னெல்லாமோ நிறைய அவதாரங்கள் எடுத்துட்டே இருப்போம்ல. பார்க்கலாம், நான் என்னெல்லாமோ ஆயின்னு இருப்பேன். இது ஆவேனா அதாவேன் என்னெல்லாமோ ஆகிறது. இந்த ஆகிறதுக்கு பேர் பவ ரோகம்னு பேரு. பவம்னாக்க பிக்கமிங்.
டு பிகம் சம்திங். அந்த பிகமிங், அந்த மூவ்மெண்ட்ல இருக்கிற வஸ்துவை பார்க்கவே முடியாது நமக்கு. இப்படி ஏதோ ஆயிண்டே இருப்போம். அந்த ஆகர அந்த சலனம் இருக்கு, அதுக்கு தான் அஸ்மிதா, அபிமானம், ஈகோ எல்லாம் பேர் சொல்றோம். அது எங்கேந்து உதிக்கிறது, அந்த ஸ்பந்தனத்தோட ஸ்வரூபம் என்ன அப்படின்னு ஸ்ரத்திக்க, கவனிக்க, அட்டென்ஷனை உள்ள திருப்ப, அந்த அபிமானம் இருக்கு, அது உதிக்கிற இடத்துல கவனிக்கிற க்ஷணத்துல ஹிருதயத்துல மறையும். கவனிச்சோமானால் அந்த மொமெண்ட்டுக்கு அது ஹிருதயத்துல மறைஞ்சிடும். கவனம் விலகினால் கிளம்பிவிடும். நமக்குள்ள வாசனை இருக்கிற வரை இந்த சுபாவம் வந்துட்டே இருக்கும். வாசனை இருக்கிற வரை மனம் அகங்காரமாய் மாறிண்டே இருக்கும், பரிணமிச்சுட்டே இருக்கும், புற்றீசல் போல வந்துட்டே இருக்கும். இந்த இன்னர் ட்ரீம் நடந்துட்டே இருக்கும். அது கிளம்புற போது யாருக்கு வருது, இதோட ஸ்வரூபம் என்ன அப்படின்னு ஆராய ஹிருதயத்துல லயமாகும், ஒரு சித்து மாத்திரம் இருக்கும். இப்படி நிரந்தரம் நான் யாரு, நான்ங்கிறதோட ஸ்வரூபம் என்ன, நான் சொல்றேனே அது என்ன அப்படின்னு ஆராய, அது நீ அவன்கிற எண்ணங்களுக்கு போக விடாம நாம கவனிச்சுட்டே இருந்தோமானால் இந்த அபிமான விருத்தி, அகம் விருத்தி, அதுக்கு ஹிருதயஸ்தானத்துல அப்படின்னா சென்டர்ல எங்க போய் அது அசங்காம இருக்குமோ அந்த இடத்துல நிக்கிறதுக்கு இருக்கிற பலம் அதுக்கு அதிகமாகும். அதுக்குதான் தபஸ் அந்தர்முகம் அப்படின்னு பேர். அப்படியே நின்னு பழக பிரத்யக் ஸ்திதி அப்படின்னு ஆச்சாரியால் சொல்ற. அப்படி பிரத்யக்கா இருந்து பழகி 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 முயற்சி எதுவும் இல்லாம, விகல்பம் இல்லாம சகஜமாவே நிச்சலமா அந்த சும்மா இருக்கும் நிலை உள்ள வந்துடுத்தானால், உபாதி உள்ள வந்து இந்த அவதாரம் எடுக்கிறதெல்லாம் நின்றுடுத்தானால், உள்ள இந்த பவரோகம் நிலச்சுடுத்தானால், உள்ள இந்த அபிமானத்தோட சலனமே சித்தவருத்திகளே உதிக்காம, ததா திரஷ்டு ஸ்வரூபே அவஸ்தானம் அப்படின்னு பதஞ்சலி. தான் தன்னிலேயே இருக்கிற, தன்னை தவிர ஒரு பொருளும் இல்லை, மனம் இல்லை, எண்ணங்கள் இல்லை, நான் இன்னவன்கிற டெபினிஷன் ஒன்னும் இல்லாத நிச்சல நிலைய விகல்பம் இல்லாத சமாதி நிலை அப்படின்னு சொல்றான். இது பகவத்பாதால் விவேக சூடாமணியில நிர்விகல்பக சமாதினா ஸ்புடம் பிரம்ம தத்துவம் அவகமியதே துருவம் ந அந்யதா. அந்த நிலையில பிரம்ம தத்துவம் தெளிவாக பிரகாசிக்கப்படுறது. அந்நிய நிலையிலேயோ எண்ண அலைகள் வந்து அதை மறைச்சிடும். எண்ண அலைகள் வந்து நான் கோபி, காமி, பொறாமக்காரன் என்னெல்லாமோ ஆயின்றிருப்பேன், உள்ள நல்லவன் கெட்டவன் நிறைய அவதாரங்கள் எடுத்துட்டு இருப்பேன். அது எதுவும் இல்லாம நிச்சலமா பூர்ணமா சீதளமா சாந்தமா சத்தாசித் சுகஸ்வரூபமா நிற்கக்கூடிய நிலை. அந்த நிலையை இங்க வந்து ஹஸ்தாமலகர் சொல்றார் நிராபாசகா அப்படின்னு. அப்படின்னா ஆபாசம் இல்லாம இருக்கேன், பொய்யான நான் இல்லாம உண்மையான நான் மட்டும் இருக்கேன், ஜனன மரணம் இல்லாம சித்ஸ்வரூபமா நான் இருக்கேன். அப்படியேந்த நான் இருக்கேனோ நித்யோபலப்தி ஸ்வரூபோகம் ஆத்மா. அப்படி நித்தியமும் பிரகாசிக்க கூடின எப்பவும் கிடைச்சிருக்கிறதான ஸ்வரூபத்தோட இருக்கிற அந்த ஆத்மாவே நான், அந்த உணர்வே நான். அடுத்த ஸ்லோகம் பாருங்க. மனசக்ஷுராதேர் வியுக்த ஸ்வயம் யோ மனசக்ஷுராதேர் மனசக்ஷுராதிஹி மனசக்ஷுராதேர் அகம்ய ஸ்வரூபஹ சநித்யோபலப்தி ஸ்வரூபோஹமாத்மா. ஒரே விஷயம்தான் பல டைமென்ஷன்ல வருது. தன்னுடைய அனுபவத்தை அவர் பாடுறார், ஸ்வானுபவத்தை அவர் பாடுறார், ஆனந்தத்தை பாடுறார். ஒரு கிளி ஒரு மரத்துல உட்கார்ந்து ஒரு குயில் கூஜனம் பண்றது, யாராவது கேட்கிறாளா கேட்கலையான்னு அது என்ன நினைச்சுட்டு இருக்குமா, நான் அது பாட்டுக்கு கூஜனம் பண்றது, அது பாட்டுக்கு அது பாடுறது இல்லையா. அந்த மாதிரி அனுபவ ஆனந்தம் வரபோது அவளால அடக்கி வச்சுக்க முடியாது. ரமண பகவான் ஒரு இடத்துல சொல்லிட்டு, இதெல்லாம் ஞானிகள் எப்படி சொல்றா பகவானே அப்படின்னு ஒரு பக்தர் கேட்கறது, மகர்ஷி வேடிக்கையா தமிழ்ல இருக்கிற ஒரு பழமொழியை சொல்லிட்டு, என்ன பண்றது ஓய் அவளால சொல்லாம இருக்க முடியாது, சொல்லினா இவா புரியலே புரியலேன்னு சொல்றத சொல்றா, இது ரொம்ப கஷ்டமான விஷயம்,
அவளுக்கு சொல்லாம இருக்க முடியாது. இது திருடனை தேள் கொட்டினா மாதிரி ஒரு நிலை. திருட போன இடத்துல தேள் கொட்டினா அவனுக்கு கத்த முடியுமா, கத்தாம இருக்க முடியுமா? கத்தினா பிடிக்கப்படுவன், கத்தாம இருக்க முடியல, வலிக்கிறது இல்லையா? அந்த மாதிரி இந்த ஆனந்தத்தை வெளியில கூவாம இருக்க முடியல. அந்த கூவி கூப்பிடுற போது யாருக்கு புரியறதோ அவ பாக்கியம் என்னவா அப்படித்தான். யாருக்கு கிடைக்கிறதோ அவளுக்கு கிடைச்சது, யாருக்கு புரியறதோ அவளுக்கு புரியறது, யார் எடுத்துட்டாலோ அவ எடுத்துட்டா. அதை எடுத்துக்கிறதுக்கும் ஒரு கௌசலம் வேணுமே. இதுல என்ன சொல்றார்? மனசக்ஷுராதேர் வியுக்த ஸ்வயம் யஹ யஹ மனசக்ஷுராதேஹே மனசக்ஷுராதிஹி. மனசுனாக்க மனம், சக்ஷுனாக்க கண்ணு. கண்ணுனால உலகத்தை எல்லாம் பாக்குறோம், கண்ணுனால உலகத்தை பாக்குறோம். கண்ணு மாத்திரம் இருந்தா உலகம் தெரியுமோ? கண்ணு மாத்திரம் இருந்தா போறாது, கண்ணுக்கு பின்னால மனம் இருந்தா தான் உலகம் தெரியும். மனம் இல்லாட்டா உலகம் தெரியாது. மனசுதான் கண்ணுக்குள்ளால வெளியில இருக்கிற விஷயத்த பாக்குறது. இல்லாட்டா நம்ம கண்ணை திறந்துட்டு தான் இருப்போம், என்னெல்லாம வெளியில நடந்திருக்கும், ஒன்னும் தெரியாது. பிரவச்சனத்திலே சில பேர் பார்த்தா அப்படி உட்கார்ந்துட்டு இருப்பா. அது உட்கார்ந்து இருக்கிறதே தெரியும், அவ வீட்டுல எங்கேயோ என்னவோ வேலை பண்ணிட்டு இருக்கா. இங்கதான் உட்கார்ந்துட்டு இருப்பா, வீட்டுல எங்கேயோ என்னவோ வேலை பண்ணிட்டு இருப்பான். ஏன்னா மனசு அந்நியத்திர, கண்ணு இங்க திறந்து இருக்கு இல்லையா? ஆள் இல்லாத காலி வீடு மாதிரி இருக்கும் இந்த கண்ணை பார்த்தா. அது டிராவல் ஆகிருக்கும், வண்டி போயிருக்கும், டேக் ஆஃப். அப்ப மனம்தான் கண்ணுக்குள்ளால ரூபத்தை கிரகிக்கிறது. நம்ம இப்படியே உட்கார்ந்து இருக்கிறதையே அப்படியே யாராவது போனா அப்படி பிளிக்கர் ஆகி கண்ணுக்குள்ளால மனம் வெளியில போகும், பார்க்கலாம். நம்ம இங்கதான் பார்த்துட்டு இருப்போம், இப்படி யாரோ டக்குன்னு அப்படி பாக்குறோம்னாக்கா அந்த மனம் இருக்கே கண்ணுக்குள்ளால வெளியில அந்த உருவத்தை பார்க்கும். அப்ப மனம் தான் கண்ணு. இது கோளம் தான். இது இந்த வெளியில இருக்கிற கண்ணு இருக்கே வெறும் கோளம், ஓட்டை தான். அது இந்த காது வெறும் ஓட்டை தான், மூக்கு ஓட்டை தான். இதுக்குள்ளால வெளியில காணறது, கேட்கறது, மணக்கிறது, ருச்சிக்கிறது, ஸ்பர்சிக்கிறது முதலான வேலைகளை மனம் தான் பண்றது. ஸ்வப்னத்துல கண்ணு காது மூக்கு எதுவும் இல்லாம மனம் தானாவே காணறது, தானாவே கேட்கறது, தானாவே மணக்கிறது, தானாவே ருச்சிக்கிறது, தானாவே ஸ்பர்சிச்சுக்கிறது இல்லையா? மனமே கண்ணாயிக்கிறது, மனமே காதாயிக்கிறது, மனமே மூக்காய்க்கிறது, எல்லாமே மனமாயிக்கிறது. அப்போ இந்திரியங்கள்லாம் அதோட சூக்ஷ்ம ரூபத்துல மனசுக்குள்ள அடக்கும். அப்போ கண்ணுக்கு கண்ணு என்ன? மனம்தான். அக்ஷரமணமால ஞாபகத்துக்கு வரும். கண்ணுக்கு கண்ணாய் கண்ணின்றி காணுனை காணுவதெவர் பார் அருணாச்சல. கண்ணுக்கு கண்ணு மனசு. அந்த மனசை யாரு பாக்குறா? மனசை யாரு பாக்குறா? புத்தி பாக்குறது. சரி, அந்த புத்தியை யாரு பாக்குறா? அதவா மனம் இல்லாத சுஷுப்தி நிலைய யாரு தெரிஞ்சுண்டா? ஏதோ ஒருத்தன் இருக்கா. அப்ப மனசுக்கும் சாட்சியா யோ புத்தேஹே பரதஸ்து சஹ. பகவத்கீதை, பகவத்கீதையில பகவான் சொல்ற, புத்திக்கும் எவன் சாட்சியா இருக்கானோ, என் மனசு இப்ப சரியில்லை, என்னோட புத்தியில இப்ப ஞாபகம் வரல, அப்படி அதை பார்த்துன்னு சாட்சியா ஒருத்தன் இருக்கானே, அந்த சர்வ சாட்சி இருக்கானே, அவன் தான் வஸ்து. ஆத்ம வித்யா கீர்த்தனத்துல பகவான் சொல்றது, ஐயே அதிசுலபம் ஆத்ம வித்தையே அதிசுலபம், விண்ணாதிய விளக்கும் கண்ணாதிய பொறிக்கும் கண்ணாம் மன கண்ணுக்கும் கண்ணாய் மனவிண்ணுக்கும் விண்ணாய் ஒரு பொருள் வேறெண்ணாதிருந்தபடி உள்நாடுளத் தொழிரும் அண்ணாமலையன் ஆன்மா காணுமே அருளும் வேணுமே அன்பு பூணுமே இன்பு தோணுமே ஐயே அதிசுலபம் ஆத்மவித்தை ஐயே அதிசுலபம். விண்ணாதிய விளக்கும் கண்ணாதிய பொறிக்கும் கண்ணாம் மனக்கண்ணுக்கும் கண்ணாய் மனவிண்ணுக்கும் விண்ணாய் ஒரு பொருள் வேறு எண்ணாதிருந்தபடி உள்நாடு உளத்து ஒளிரும் அண்ணாமலையன் ஆன்மா காணுமே அருளும் வேணுமே
அன்பு பூணுமே. ஐயே அது சுலபம் சொன்னாரே, அது எப்படி சுலபம் அப்படின்னு முருகனார் சுவாமிகள் கிட்ட ஒரு பக்தர் கேட்டார். லாஸ்ட்ல சொன்ன வார்த்தையை பிடிச்சுக்கோ, சுலபம் எப்படின்னு புரியும். அருளும் வேணுமே. அந்த அருள், அந்த கிரேஸ் கிடைச்சிடுதுன்னா, கிருபை வந்துடுதுன்னா இன்பு தோணுமே, அன்பு பூணுமே, அருளும் வேணுமே. அந்த கிருபை வந்துடுதுன்னா எல்லாம் சுலபம்தான், கஷ்டமா இருக்கிறதெல்லாம் சுலபமாயிடும். அப்போ எல்லாத்துக்கும் கண்ணா இருக்கிற ஒரு வஸ்து மனசக்ஷுராதேர் மனசக்ஷுராதிகி பிரஜானேத்ரா அப்படின்னு வேதம் சொல்றது. எல்லாத்துக்கும் நேத்திரமா இருக்கு. ஆதிசங்கர பகவத்பாதால் ஒரு லேபரட்டரி எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி ஒரு ஸ்லோகத்துல சொல்றா. எப்படி புரியலையே அப்படின்னு சிஷ்யன் சொல்றார். அப்ப பகவத்பாதால சொல்றா, ஒரு ரூமுக்குள்ள, இருட்டு ரூமுக்குள்ள ஒரு விளக்கேத்தி வை. அந்த விளக்கை 5 துவாரம் உள்ள குடத்தினால மூடு. அந்த 5 துவாரத்துக்குள்ளாலே இந்த ஒரு தீபநாளத்தோட ஜோதி 5 கிரணங்களா வெளியில வரும். அந்த 5 கிரணங்களுக்கு முன்னாலே ஓரோ பதார்த்தத்தை வை. அந்த பதார்த்தமும் ஸ்பெசிஃபை பண்றா. ஒரு கிரணத்துக்கு முன்னாடி நெல்லிக்காய், இனி ஒரு கிரணத்துக்கு முன்னாடி ஒரு ரத்னம், இனி ஒரு கிரணத்துக்கு முன்னாடி ஒரு விசிறி, இனி ஒரு கிரணத்துக்கு முன்னாடி ஒரு வீணை, இன்னொரு கிரணத்துக்கு முன்னாடி ஒரு கஸ்தூரிக்காய். இது 5 சிம்பாலிக். நெல்லிக்காய் ருச்சி, வீணை சப்தம், கஸ்தூரி மனம், ரத்னம் வெளிச்சம் கண்ணு ரூபம். இப்படி சப்த ஸ்பர்ஷ ரூப ரச கந்த மனம் கஸ்தூரி. இப்படி 5 எண்ணமும் 5 கிரணம். காடத்வாந்த கிரகாந்தத க்ஷிதிதலே தீபம் நிதாயோஜ்வலம் பஞ்சச்சித்ரம் அதோமுகம் ச கலசம் தஸ்யோபரி ஸ்தாபயேத். அந்த 5 துவாரத்தாலையும் கிரணம் வருது. 5 வஸ்துக்களும் உன் கண்ணுக்கு தெரியறது. இந்த மாதிரி தான் உலகத்துல 5 பதார்த்தங்கள். கண்ணால ரூபம் தெரியறது, காதால சப்தம் தெரியறது, மூக்கால மனம் தெரியறது, நாக்கால ருச்சி தெரியறது. இந்த 5 வஸ்துக்கள் தெரியறதுக்கு குடம் காரணமா, இருட்டு காரணமா, ஓட்ட காரணமா? குடமோ ஓட்டையோ இருட்டோ காரணம் இல்லை, வெளிச்சம் தான் காரணம் இல்லையா? அந்த தீபம் தான் காரணம். தீபஜோதிர் இகைக்கமேவ சரணம் தேஹே ததா ஆத்மா ஸ்திதா. இந்த தீபஜோதியே காரணமா இருக்கிற மாதிரி இந்த சரீரத்துல ஹிருதயஸ்தானத்துல எது ஸ்வயம் ஜோதியா பிரகாசிக்கிறதோ அந்த சித்தே கண்ணால ரூபத்துக்கு காரணமாவும், செவியால சப்தத்துக்கு காரணமாவும், மூக்கால மனத்துக்கு காரணமாவும், நாக்கால ருச்சிக்கு காரணமாவும், தொக்கால ஸ்பர்ஷத்துக்கு காரணமாவும் இருக்கு. அந்த ஒரு ஜோதி இருக்கே, அதுதான் சர்வேந்திரியங்களுக்கு மூலமாயிருக்கிற வஸ்து. மனசக்ஷுராதேர் மனசக்ஷுராதி. மனசக்ஷுராதேர் வியுக்த ஸ்வயம் யா. அந்த மனசு இந்திரியங்களில எடுத்தாலும் அது நிற்கும். அந்த குடத்தையும் அந்த வீணையும் நெல்லிக்காய் எல்லாம் எடுத்துட்டு போனாலும் அந்த ஜோதி ஸ்வயம் சுடர் விட்டு பிரகாசிக்கிற மாதிரி இந்த புலன்கள் எல்லாம் இல்லாட்டாலும் மனமும் அடங்குற போதும் அந்த சுஷுப்தி நிலையிலையும் எது ஸ்வயம் பிரகாசமானமா கேவல சுகஸ்வரூபமா கோட்டமில்லாமல் குலவும். நல்லா பார்க்கணும். ஜாகிரத்திலையும் சொப்பனத்திலையும் கோட்டம் இருக்கு. கோட்டம் இல்லாம யாருக்கும் இருக்க முடியாது. ஜாகிரத்துல பூர்ணமா யாருக்கும் கோட்டம் இல்லாம இருக்க முடியாது. கனவுலையும் பூர்ணமா கோட்டம் இல்லாம யாருக்கும் இருக்க முடியாது. சுஷுப்தியில எந்த கோட்டமும் இல்லை. அதான் முருகனார் சுவாமிகள் ஒரு பாட்டுல சொன்னார், குரு என்ன பண்ணார்னா, கோட்டமில்லாது குலவும் செம்பொருள் பூட்டை விடுத்தனன் உந்தி பெற அப்படிங்கிற அந்த பூட்டை திறந்து விட்டாராம். திறந்து விட்டுவிட்டார். எதை திறந்து விட்டார்னா, கோட்டமில்லாது குலவும் செம்பொருள் பூட்டை விடுத்தனன். ஒரு கோட்டமும் இல்லாம பூர்ண வஸ்துவா பிரகாசிக்கிற ஆத்மாவை மறைச்சுட்டு இருக்கிற ரூப திறந்து காட்டி விட்டார்னு. திறந்தா அது அப்படியே ஜுவலிக்கிறது. அந்த வஸ்துவை காட்டி கொடுத்துட்டார். அந்த வஸ்து ஸ்வயம் பிரகாசமானமா இருக்கு. மனசக்ஷுராதேர் வியுக்த ஸ்வயம் யா மனசக்ஷுராதேர் அகம்யஸ்வரூபா. மனசு இந்திரியங்களுக்கு அதை பிடிச்சுக்க முடியாது. அது இருக்கிறதுனாலதான் மனமும் இந்திரியங்களும் வேலை பண்றது. மனதுக்கோ இந்திரியங்களுக்கோ அதை பிடிக்க முடியாது.
அது பிரகாசிக்கிறதுனால மனமும் இந்திரியங்களும் எல்லாம் வேலை பண்றது. மனமும் இந்திரியங்களும் எல்லாம் அடங்குற போதும் எது ஸ்வயம் பிரகாசமானமா இருக்கோ, எது ஸ்வயம் ஜுவலிக்கிறதோ அந்த கேவல சின்மாத்திரமான வஸ்துவே நான். உபனிஷத்தே சொல்றது, யதா பஞ்சாவதிஷ்டந்தே ஞானானி மனசாசக புத்திஷ்சன விசேஷ்டதே தாமாஹு பரமாம் கதிம். எப்பொழுது 5 இந்திரியங்களும் மனமும் அடங்கி சேஷ்ட இல்லாம நிற்கிறதோ அப்பொழுதும் எது பிரகாசிக்கிறதோ அதுவே பரமவஸ்து, அதுவே பரமமான யோகஸ்திதி அப்படின்னு. தாம் ஆஹு பரமாம் கதிம். வேதத்துல எல்லாருக்கும் தெரிஞ்ச வாக்கியம், எதோ வாச்சோ நிவர்த்தந்தே அப்பிராப்பிய மனசாசக அப்படின்னு. அந்த வஸ்துவை இங்கே எடுத்து காட்டினார். நம்மளை பத்தி இருக்கிற பெரிய உண்மையை திறந்து காட்டினார். அதுக்கப்புறம் அடுத்த ஸ்லோகம் பாருங்க. ஏகோ விபாதி ஸ்வத சுத்த சேதாக பிரகாசஸ்வரூபோபி நானேவதீஷு ஷராவோதகஸ்தோ யதா பானுரேகஸ்ஸ நித்யோபலப்தி ஸ்வரூபோஹம் ஆத்மா. அதே ஆசயம்தான். யதா ஷராவோதகஸ்தா பானுஹு. இப்ப சொன்னோமே, இந்த பாட்டி கதை சொன்னோமே, குடம் உடைஞ்சது, அதுல இருக்கிற ரிஃப்ளெக்ஷன் மறைஞ்சு போச்சுங்கிற மாதிரி ஷராபம் நக உடைஞ்ச குடம். குடத்துல இருக்கிற உதகத்துல, உதகம்னா ஜலம், அதுல இருக்கிற பிரதிபலிக்கிற பானுஹுனா சூரியன். ஷராவோதகஸ்தோ பானுஹு, அந்த ஷராவோதகத்துல தெரியக்கூடிய பானு ஏகா அத்வயமா பிரகாசிக்கிறான். ததா அதே போல யஹா பிரகாசஸ்வரூப ஸ்வத சுத்த சேதாக ஏகா அப்படி நானேவ தீஷு விபாதி. ஒரே சூரியன் ஆகாசத்துல ஒரு 10 குடத்துல தண்ணி வச்சதானா 10 குடத்திலையும் சூரியன் தெரியும் இல்லையா? ஆகாசத்துல இருக்கிற சூரியனை குடத்துல எத்தனை குடத்துல வேணா ரிஃப்ளெக்ட் பண்ண வைக்கலாம். இதை காட்டுறதுக்கு தான் கோவில்கள் எல்லாம் பின்னால ஒரு விளக்கு ஏற்றி வச்சு நிறைய கிளாஸ் பீஸோட இருக்கிற வட்டமா இருக்கிற ஒரு பிரபாவளையம் வச்சிருப்பா. ஒரு தீபம் எரியும், அந்த தீபம் 100 கணக்கு தீபமா ஜுவலிக்கும். சிம்பிள்லாம் இன்டர்பிரேட் பண்றதுக்குள்ள நமக்கு சதாபிஷேகம் முடிஞ்சு போயிடும் இல்லையா? இதெல்லாம் இன்டர்பிரேட் பண்ணி யாருக்கு புரிஞ்சுக்க முடியும்? ஏதோ பெரியவா என்னெல்லாமோ வச்சிருக்கா, அதுக்கு இதுதான் காரணம் அதுதான் காரணம் அப்படிங்கறதுக்குள்ள நம்ம என்ன பண்றது? அதனால ஒரே வஸ்து அநேகமா பிரதிபலிச்சு தெரியறதுங்கிறதை காட்டுறதுக்கு என்னெல்லாமோ பண்ணிருக்கா. ஷராவோதஸ்கஸ்தஹா யதாபானுஹு, ஆகாசத்துல இருக்கிற சூரியன் அநேக குடத்துல இருக்கிற ஜலத்துல பிரதிபலிச்சு காண்ற மாதிரி ஏகவும் அத்வயவுமான ஒரே பிரம்மம் அநேக சரீரங்கள்ல நான் 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 தெரியறது. மனிஷா பஞ்சகத்துல பகவத் பாதாள் இது ஒரு லாஸ்ட் ஸ்லோகம். யா திரியங் நரதேவதாபிரஹமித்யந்த ஸ்புடா கிருஹ்யதே. பட்சி மிருகாதிகள் எல்லாத்துக்குள்ளேயும் அகம் 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 அப்படின்னு எது ஜுவலிக்கிறதோ, யத் பாசா ஹிருதயாக்ஷ தேக விஷயாக எது பிரகாசிக்கிறதுனால மனம் இந்திரியங்கள்லாம் பிரகாசிக்கிறதோ அந்த ஆத்மாவே நான் அப்படின்னு எவன் தெரிஞ்சுட்டு இருக்கானோ அவன் தான் குரு. அதனால அநேக சரீரங்களுக்குள்ளேயும் எது பிரதிபலிக்கிறதோ, ரிஃப்ளெக்டா தெரியறதோ, ரிஃப்ளெக்ஷன் உண்மை இல்லை, ஒரிஜினல் சூரியன் ஆகாசத்துல இருக்கு. அந்த சூரியனை தெரிஞ்சுட்டா எல்லா ரிஃப்ளெக்ஷனையும் தெரிஞ்சுட்டாச்சு. அதே மாதிரி நமக்குள்ள இருக்கிற ரிஃப்ளெக்ஷனை தேடி பார்த்து உள்ள இருக்கிற சத்தையை புரிஞ்சுட்டா நம்ம எல்லாரோட ஹிருதயத்தையும் தொட்டுடுவோம். அவனுக்கு சர்வாத்ம பாவம் வந்துடும். நான் யாரு, எனக்குள்ள இருக்கிற நானை புரிஞ்சுட்டா அப்புறம் எல்லாருக்குள்ள இருக்கிற நானும் புரிஞ்சுன்னு போயிடும். ஜோக்கா ஒரு இன்சிடென்ட் சொல்லுவா, பெரிய தத்துவம். அதுல ஒரு வேலைக்காரனை விட்டுட்டு போயிருக்கா. அந்த வேலைக்காரன் கொஞ்சம் அண்ணாமந்து, கொஞ்சம்னா நன்னாவே அண்ணாமந்து. ஒரு போன் கால் வருது, அந்த வீட்டுக்காரனே கூப்பிடுறான், ஓனரே வெளியில போயிட்டு கூப்பிடுறான். இவன் போன் எடுத்தான். அவன் எங்கேருந்து கேட்கறான், யாரு பேசுறா அப்படின்னு கேட்டா இவன்.
அவர் எஜமானன் இருக்கானே, வேலைக்காரனுக்கு என்னோட சத்தம் தெரியுமே, நான் தான் பேசுறேன் அப்படின்னா வேலைக்காரன் போன வச்சுட்டு அப்படியே நின்னுட்டானா, இங்கேயும் நான் அங்கேயும் நான். அது எப்படி இங்கதான் போன நான் எடுத்திருக்கேன், எப்படி அங்கிருந்து நானே பேசுறேன்? எல்லாருக்கும் ஒரே நான் தான் இல்லையா? எல்லாருக்கும் ஒரு பேரு தான் இருக்கு நான். அந்த நான இந்த நான் அந்த நான்ல இருந்து பிரிச்சுக்கிறதுக்கு நான் ராமனானா நீங்க கிருஷ்ணனாகிறேன், நான் மகாதேவனோ பரமேஸ்வரனோ முகமதோ ஜானோ என்னமோ பேரு வச்சுக்கணும், ஏதோ பேர் ஆகிறது. அந்த பேரு இந்த நான் கிட்ட ஜோடிச்சுக்கிறது. அந்த நான்கிற பேர் மாத்திரம் எல்லாருக்கும் சமம். ஏன்னா அது ஈஸ்வரனோட பேரு, ஈஸ்வரனோட முதல் நாமம். உபனிஷத் வேதம் சொல்றது முதல்ல ஈஸ்வரன் என்ன சொன்னார்? அகமித்ய பாணி, நான் அப்படின்னு சொன்னார். அதனால அகம் நாமா பவத், அவனுக்கு பேரே அகம் அப்படின்னு வந்துடுத்தான். அது அகம்னா என்ன? சம்ஸ்கிருதத்துல அகம், மலையாளத்துல ஞான், தமிழ்ல நான், ஹிந்தியில மே. சப்தம் மாறுறது, ஆனா அவ்யாகிருத சப்தம் மாறல. ஆடிபிள் நேம் சவுண்ட் மாறுறது. அந்த அதனால எதை குறிக்கிறோமோ அந்த ஸ்பந்தனம் யூனிவர்சலா ஒண்ணுதான் இல்லையா? உலகத்துல எங்க போய்க்குங்கோ அந்த மூல ஸ்பந்தனம் ஒண்ணுதான். அந்த மூல ஸ்பந்தனத்துக்கு வித்தியாசமே கிடையாது. அந்த மூல ஸ்பந்தனம் ஒரே ரூபமா இருக்கு. அந்த மூல ஸ்பந்தனத்தை தான் நாம தொடரும். உள்ள போய் விசாரம் பண்ணியோ தியானம் பண்ணியோ சமாதி நிலையிலயோ யோக ஸ்திதியிலயோ இந்த ஜீவன் போய் தொடர்றது இருக்கே, அதுதான். அதை தொட்டாதான் உண்மையான தீர்த்த ஸ்நானம் ஆயிடும் நமக்கு. அதை தொட்டுதானால் கங்கையில குளிச்சாச்சு, அதை தொட்டுதானால் எல்லா தீர்த்தங்கள்லயும் குளிச்சாச்சு, எல்லா யாகமும் பண்ணியாச்சு, எல்லா யஜ்ஞமும் பண்ணியாச்சு, சந்தியாவந்தனம் எல்லாம் பண்ணியாச்சு, எல்லாம் பண்ணியாச்சோம். அதுதான் உள்ள இருக்கிற ஆதித்யன் சூரியன். வெளியில சூரியன் எப்படியோ அந்த மாதிரி உள்ள இருக்கிற சூரியன் அது. அந்த சூரியனை உள்ள தொட்டுட்டோமானால் நம்ம சகல அனுஷ்டானங்களும் பண்ணியாச்சு. அனுஷ்டானம் அப்படின்னா அனுஷ்டானம் அர்த்தம். அணுனாக்க அவிச்சின்னேன, ஸ்தானம்னாக்கி இருப்பு. விச்சித்தி இல்லாம ஆத்மாவில இருக்கிறதுக்கு பேர் தான் அனுஷ்டானம். அதனால ஞானிகளுக்கு பாக்கிய அனுஷ்டானம் இல்லை. அதனால அவ அனுஷ்டானம் பண்ணலே நினைச்சுக்கப்படாது. அவளோட அனுஷ்டானத்துக்கு துவக்கமும் முடிவும் கிடையாது. நம்மளோட அனுஷ்டானத்துக்கு பஞ்சபாத்திரத்தை எடுக்கிறத தொடங்கிறது, பஞ்சபாத்திரத்தை வைக்கிறது முடிஞ்சு போயிடுறது. அது ஒரு நிமிஷத்திலேயே ஆகலாம், 10 நிமிஷத்திலேயே ஆகலாம், அரை மணி நேரத்திலேயே ஆகலாம், சௌரியம் போல. தத்துவத்தை உணர்ந்தவனோட அனுஷ்டானத்துக்கு துவக்கமோ முடிவோ கிடையாது. நித்திய நிரந்தர அனுஷ்டானம். கேரளத்துல காக்கசேரி பட்டதிரின்னு ஒரு மகாத்மா இருந்தார். அவர் பிறந்ததே இந்த மாதிரி மகத்தரமான ஜனனங்கள் கூட ரொம்ப அபூர்வமா தான் உண்டாகும். தஞ்சாவூர்ல இருந்து உத்தண்ட சாஸ்திரிகள்னு ஒரு பெரியவர், மகா பண்டிதர். அவர் கோழிக்கோடு சாமூதிரி சபையில பண்டிதாளை எல்லாம் வாக்கியார்த்தத்துல தோக்கடிச்சுட்டார். பண்டிதாளை எல்லாம் வாக்கியார்த்தத்துல தோக்கடிச்சுட்டார். அவளால யாராலையும் நிற்க முடியல. அவள்லாம் அம்பாளை உபாசனை பண்ணி ஒரு நம்பூதிரி ஸ்திரீக்கு அவளுக்கு அம்பாளுக்கு அர்ச்சனை பண்ணின அக்ஷதையே அன்னமா போட்டு எல்லாம் பண்ணி அவளுக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது. அந்த குழந்தை தான் இந்த காக்கசேரி பட்டதிரின்னு பேரு. அந்த குழந்தை 7 வயசா இருக்கிறத உத்தண்ட சாஸ்திரிகளை வாக்கியார்த்தத்தை கூப்பிட்டாலாம். இந்த குழந்தைக்கு 7 வயசு. உத்தண்ட சாஸ்திரிகள் ரொம்ப பெரியவர், மகா பண்டிதர். அந்த குழந்தை சின்ன துண்டை கட்டின்னு நிக்கிறது. அப்போ அதை பார்த்து உத்தண்ட சாஸ்திரிகள் அரே ஆகாரோ ஹ்ரஸ்வஹா அப்படின்னாரோ. அரே ஆகாரம் ரொம்ப சின்னதா இருக்கே, ஆகாரோ ஹ்ரஸ்வஹா அப்படின்னாக்கா ஆகாரம் சின்னதா இருக்கே. நகி நகி ஆகாரோ தீர்க்கா அகாரோ ஹ்ரஸ்வஹா அப்படின்னு தான் அந்த குழந்தை. ஆகாரம் தீர்க்கம், அகாரம் தான் ஹ்ரஸ்வம். இது கூட தெரிய மாட்டேங்கிறதே நமக்கு. ஆ அப்படின்னா தீர்க்கமா எடுத்து ஆ அப்படிங்கறத ஹ்ரஸ்வம் அப்படின்னு ஆல்பபெட்ல போய் பிடிச்சு அப்படின்னு கதை சொல்லுவா. அந்த காக்கசேரி பட்டதிரி பிற்காலத்துல எல்லா கர்மங்களும் விட்டு
ரொம்ப பிரசித்தமான சில ஸ்லோகங்கள்ல அவர் பண்ணது எல்லாருக்கும் தெரியும், எங்க வந்ததுன்னு தெரியாது. ஏன்னா ஆபதி கிம் கரணீயம் ஸ்மரணீயம் சரணயுகலம் அம்பாயாக தத் ஸ்மரணாத் கிம் குருதே பிரம்மாதீனபி கிங்கரீ கரோதி. இதெல்லாம் அவர் எல்லா கர்ம விஹீனமா சந்தியா காலத்துல அனுஷ்டானம் இல்லை, சந்தியாவந்தனம் இல்லை, உட்கார்ந்து இருக்கார். அப்ப அந்த ஊர்ல நல்ல ஆச்சாரமா இருக்கிற பிராமணர்கள்லாம் கேட்கிறா, இந்த சந்தியாவந்தனம் பண்ணலையா? சூரியன் உதிக்கவோ அஸ்தமிக்கவோ ஆனா தானே பண்ண முடியும். சூரியன் உதிக்க அஸ்தமனம் இல்லாம இருக்கு. சூரிய அஸ்தமனம் ஆயிடுத்தே, சூரியன் உதிக்கவும் இல்லை அஸ்தமிக்கவும் இல்லை, ஒரே இடத்துல ஜொலிச்சுட்டு இருக்குங்கிறார். இவளுக்கு புரியல, அவர் என்ன சொல்றாரு புரியல. ஹிருதாகாசே சிதாதித்யா சதா பாதி நிரந்தரம் உதயாஸ்தமயோ நஸ்தா கதம் சந்தியாம் உபாஸ்மஹேன். ஹிருதயமாகிற ஆகாசத்துல ஞானமாகிற சூரியன், சித்ஸ்வரூபமான சூரியன் ராப்பகல் இல்லாம ஜொலிச்சுட்டு இருக்கு. அது உதயம் கிடையாது, அஸ்தமனம் கிடையாது, எப்படி சந்தியா பண்ணுவேன்? பெலையோ வாலாமையோ இருந்தா எந்த கர்மானுஷ்டானமும் பண்ண முடியாது. எனக்கு ரெண்டும் இருக்குங்கிறார் அவர். மிருதா மோகமயி மாதா ஜாதா போதமயோ சிசு. என்னோட சரீரத்துக்கு ஜென்மம் கொடுத்த அஜ்ஞானம்ங்கிற அம்மா போயிட்டா, ஆத்மாவுக்கு பிறவி கொடுத்த, ஞானத்துக்கு பிறவி கொடுத்த அந்த ஞானம்ங்கிற சிசு குழந்தை பிறந்துடுத்து. அதனால ஒரு பிறப்பும் ஒரு இறப்பும், அதனால வாழாமையும் இருக்கான், பலையும் இருக்கான். அதனால எனக்கு வேற கர்மானுஷ்டானங்களை எதுவும் பண்ண முடியாதுன்னு விட்டார். கர்மவிஹீனமான ஸ்திதியை காட்டுறது. ஹிருதயத்துல ஆத்ம ஞானம் பிரகாசிக்கிறதை அவர் மறைமுகமா சொல்றார். சூரியன் பிரகாசிக்கிற மாதிரி ஹிருதயத்துல பிரகாசிக்கிறது. அதுதான் அகமர்ஷனத்துல எல்லாமே நாம சொல்றோம். ஒரே தத்துவம், ஒரே ஆத்மா, நானேவ இல்ல, ஒரே வஸ்து அநேகமா தோன்றது. நானேவ தீஷு, நானேவனாக்க நானா இவ. உண்மையில நானாத்துவம் இல்ல, நானாத்துவம் போல தோன்றது. நானாத்துவம், multiplicity is not there, but you feel multiplicity, you behold multiplicity, it is not there. இல்லாததான ஒரு துவைத பிரதீதி இருக்கு, அது கலைஞ்சு போயிடுறது. அந்த உண்மைதான் பிரகாசிக்கிறது, துவைதம் மறைஞ்சு போயிடுறது. துவைதம் காண்றவரை மரணம் உண்டு. மிருத்யோஸ்த மிருத்யுமாப்னோதி ஏக நானேவ பஷ்யதி. அந்த நானேவ இல்லை, பஷ்யந்தி நானா ந விபஷ்யிதோயே அப்படின்னு பாகவதத்துல கிருஷ்ணாவதார சந்தர்ப்பத்துல பிரம்மாதிகள் ஸ்துதிக்கிற போது சொல்ற, ஞானிகள் நானா காணல, பஷ்யந்தி நானா ந விபஷ்யிதோயே. விபஷ்சிதா, ஞானிகள் நானா தெரியல, ஒரே வஸ்து தான் தெரியறது வாழ்க்கை. அந்த அத்வயமான நித்திய சித்தனான ஆத்மாவே நான் அப்படின்னு ஹஸ்தாமலகர் தன்னுடைய சுவானந்த அனுபூதியை கூவரார். தொடர்ந்து நாளைக்கு பார்ப்போம்.